முதலாக மேஷராசிக்கு ஆன பலங்களை, மேஷராசிக்கு உள்ள குரு பயிற்சி பலன்களை சொல்லுகிறோம். இதுவரையில் விரையிடத்தில் இருந்த குரு பகவான் உங்கள் ஜென்மராசிக்கு பிரவேசிக்கிறார். ஜென்மராசிக்கு பிரவேசித்தாலும் ஜென்மகுரு வேத என்று சொல்வார்கள், ராமன் வனம் வாசம் போன இடம் என்று சொல்வார்கள். ஆனாலும் குருவின் பெயர்ச்சி கால ரீதியாக வனவாசமாக இருந்தாலும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் ஆகிய இடங்களை பார்ப்பதால் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தின் மூலமாக நடைபெறாமல் இருந்த தடைகள் எல்லாம் விலகும். உங்களது திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட குழக்கங்கள் எல்லாம் விலகும். குரு பார்க்க கோடி நன்மை. அதே போல உங்களது பாக்கியஸ்தானத்திலே 9ஆம் இடத்திலே குரு அமர்ந்தால் தர்ம காரியங்களை செலுத்து வருங்கள். என்ன செலுத்து கூறக்கூடிய காலங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் முக்கியமாக பண விடைய விஷயங்களை, விவரங்களை எல்லாம் நீங்கள் பிறருக்கு கடன் கொடுப்பதோ வாங்குவதோ மிக மிக மோசமான செயல். ஆகவே தயவு செய்து பண விஷயங்களிலும் தங்கம் போன்ற பரிமாற்றம் செய்து கொள்வதிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த மேஷராசிக்காரர்கள் குரு பயிற்சியின் மூலமாக பலனை அடைய வேண்டுவதற்கு புதன்கிழமை கையெழுத்து போட வேண்டாம். சஸ்தா வித்யா வியாபார மேன்மை என்று சொன்னாலும் புதன்கிழமை உங்களுக்கு வேலை பலன்களை தரும் என்பதால் இந்த குரு பயிற்சி காலங்களிலே நீங்கள் எந்த மந்திரங்களையாவது உபதேசம் வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த காலத்திலே நீங்கள் வாங்கும் மந்திர உபதேசம் மந்திரக்காரகன் செவ்வாய். ஆகவே இந்த மந்திர உபதேசங்களை நீங்கள் பெற்று மந்திர ஜபம் பெற்று மந்திர உபதேசம் பெற்று ஜபம் செய்தால் அது உங்களுக்கு ஆள்போல் அறிவு போன பலன்களை தரும். புதன்கிழமை என்று தயவு செய்து எந்த விதமான காரியங்களையும், முக்கியமான காரியங்களையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். 5 தலை நாகருக்கு ஆலமரத்தின் கீழ் உள்ள அரச மரம் ஆலமரத்தின் கீழ் உள்ள நாகருக்கு நீங்கள் மஞ்சள் பொடியால் அபிஷேகம் செய்து வரும்பொழுது உங்களுக்கு எதிர்பாராத ஆபத்துகள் விலகும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு 8 மர துண்டை வைத்துக் கொள்ளவும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது சாரத்திலே குரு வருவதால் ஒரு 8 மர துண்டை வைத்துக் கொண்டிருந்தால் அந்த 8 மரம் என்பது விஷத்தை, வினைகளை இழுக்கும். அந்த 8 மரத்திற்கு பொதுவாகவே 8 மரத்துக்கு எட்டிக்காய் கசப்பு. அதர்வண வேதத்திலே 8 மரத்துக்கு ஒரு முக்கியமான பணி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எட்டிக்காயை வைத்துக் கொண்டால் உங்களுக்கு பிறரது விஷங்கள் பாதிப்பு ஏற்படாது. ஒவ்வொரு செவ்வாய் புதன்கிழமைகளில் அந்த மேஷராசிக்காரர்கள் அனைவருமே இந்த 8 மரத்தை லேசாக உரைத்து அந்த விடுதை, அதாவது நமது சந்தன விடுதை எப்படி அரைப்போம் அதே போல சந்தனம் அரைப்பதை போல ஒரு விடுதை அரைத்து அந்த விடுதை வீட்டின் கீழ்ப்பகுதி, கிழக்கு பகுதி அல்லது தெற்கு பகுதிகளில் தடவை வெளியே செல்லுங்கள். அந்த 8 மரத்து பிசின்னு சொல்லுவாங்க, மரத்தில் வரக்கூடியதல்ல. 8 மரத்தை சந்திர மாதிரி உரைச்சிங்கன்னா அது ஒரு விடுது கிடைக்கும். யூ வில் கெட் a paste, ஒரு பேஸ்ட் கிடைக்கும். அந்த பேஸ்ட்டை நீங்க வெளியே செல்லும் போது தலைவாசலிலோ வண்டியில வைத்து விட்டு சொல்லும் பொழுது விஷயங்கள் அகலும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது மிக யாகங்கள் நடக்கும் இடத்திலே சென்று கொண்டு அந்த யாகத்துக்கு நீங்கள் அரசங்குச்சி வாங்கி கொடுங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் சூரிய உதயம் ஆகி 6 நாளைக்குள் நீங்கள் குரு பகவானை தரிசனம் செய்தால் உங்களுக்கு 2 in 1 பரிகாரமாக மாறிவிடும், பலமாகவும் மாறிவிடும். ஜாதகத்தில் கூட ஏதாவது குரு தோஷம் இருந்தால் இந்த காலத்திலே விலகக்கூடிய காலகட்டம். ஆகவே இந்த பரிகாரம் தெய்வ ஆன்மீக முறைகளை, வழிமுறைகளை செய்து பெரியோர்களை எல்லாம் மதித்து நடக்க வேண்டும். எந்த குருவாக இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை. குருவின் அருள் இல்லையில் திருவருள் இல்லை. ஆகவே குருவை நீங்கள் வணங்கி செல்லுங்கள். கிடைத்த நேரத்தில் எல்லாம் வியாழக்கிழமை என்று, முக்கியமான நாட்களில் வியாழக்கிழமை என்று மறவாமல் 2, 3 முல்லைப்பூவாவது உங்கள் பக்கத்தில் உள்ள நவகிரக ஆலயத்தில் குரு பகவான் சந்நிதிகளை நீங்கள் போட வேண்டும். நிறைய பேர் குரு பகவான் என்று நினைத்து நவகிரகத்தில் குருவை மறந்து விடுகிறார்கள். தட்சிணாமூர்த்தி குருவோட அதிதேவதை, அவர் குருவுக்கு குரு. ஆனால் குரு நவகிரக பிரகஸ்பதியை மறந்து விடுகிறார்கள். ஆகவே நீங்கள் குருவுக்கு நவகிரகங்களில் ஒரு பிரகஸ்பதிக்கு, அதாவது தட்சிணாமூர்த்திக்கு நாங்கள் பக்தி செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. தட்சிணாமூர்த்திக்கு செய்வதை செய்யும் பொழுது குரு பகவானுக்கும் செய்துவிட்டுத்தான் தட்சிணாமூர்த்திக்கு செய்ய வேண்டும். நிறைய பேர் இது மனதில் கொள்வதில்லை. ஆகவே குரு பகவானுக்கு நீங்கள் முல்லைப்பூ மாலை வியாழக்கிழமை அணிவித்து நெய் விளக்கு ஏற்றி வைக்க 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 உங்கள் வாழ்க்கையிலே
நுண்மரத்திலிருந்து அடிவருத்தம் விட்டு முட்டாள் கூட கவிபாடும் காளிதாசனாக மாறிவிடுவான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியது. முடிந்த போதெல்லாம் குரு ஸ்தலங்களுக்கு செல்லுங்கள். அதுவும் மேஷராசிக்காரர்கள் கோவிந்தவாடி, அகரம் கோவிந்தவாடி என்ற ஒரு ஸ்தலம் இருக்கிறது காஞ்சிபுரத்தின் அருகே. அந்த ஸ்தலம் மிக பெரும் சூட்சும ஸ்தலம். அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் குரு பிரவேசம் யோகத்தை தரக்கூடியது. ஆகவே இந்த அளவிலே மேஷராசி அன்பர்கள் எல்லாம் இதை கடைபிடித்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற சொற்றும் செல்வமும் அமோக பலனும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக் கொள்கிறேன்.